நேற்று பாருங்கள் ஒரு வீடியோ பார்த்த மக்களை, தடிமாடுங்க மாதிரி இருக்குது. 2 பொம்பளைங்க ஒரு ஆம்பளை, ஒரு வயசான கிழவி புதருக்குள்ளே தள்ளி போட்டு அடின்னு அடிக்கிறாங்க மக்களை. நம்ம கத்துது. வீடியோ ஒருத்தன் எடுத்துகிட்டு இருக்கிறான், வீணாக போனவன் வீடியோ எடுக்கிறானே, கொஞ்சம் மிரட்டி சத்தம் போட்டு அந்த அம்மாவை கொஞ்சம் காப்பேன் அடித்து அடியில் கழுத்தெல்லாம் முடிச்சுன்னு இருக்கிறான். இழுத்து போட்டு அடிக்கிறான். அந்த ஆள் எரும மாடு மாதிரி இருக்கிறான். செத்துச்சோ உசுரோடு இருக்க தெரியல. அதுக்கு மேலே அந்த வீடியோ என்னால் பார்க்க முடியல மக்களை. பெற்றவங்களை இப்படி கொள்றீங்களே, ஒன்று அசிங்கமாக பண்ணிட்டா கூட நீங்கள் ஏன் மக்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்க? நீங்கள் அசிங்கம் பண்ணி வயிற்றால போய் இது பண்ணி பிறகு உங்களை பெற்ற தாய்ங்க தானே அது க்ளீன் பண்ணாங்க, உங்களை காத்தாங்க. நீங்கள் ஏன் அவங்கள இந்த மாதிரி அடித்து கொள்றீங்களா? பாவீங்களா? நீங்கள் எல்லாம் சாவீங்க. இப்படி உங்களோட சாவுங்களாம் எப்படி இருக்கும்? நீங்கள் செத்தீங்கன்னா நீங்கள் போய் எங்கே போவீங்க? இதெல்லாம் நீங்கள் பூமியிலே எல்லாம் அனுபவிச்சுட்டு தான் போகணும். அது நீங்கள் மறந்துட்டீங்க. பாவீங்களா? என்ன அடிக்கிறாங்க இந்த வயசான அந்த அம்மாவை. அதனால திருப்பி அடிக்க முடியாது. செருப்பு கழட்டியெல்லாம் அடிக்கிறான். செருப்பு பிஞ்சு போச்சு அடித்து அடிலாங்க. பாவி, அவன் மனுஷ ஜென்மம் தானா இல்லை வேறு? மனுஷ ஜென்மத்தில் இருக்கிற மிருகங்கள் நம்ம அது தவறானது நம்ம சொல்கிறோம். தவறு கிடையாது மக்களை. அது தன் இனத்தை தவிர மற்ற எல்லாத்தையுமே நல்லா தான் பார்த்துக்குது. தன் இனத்தையும் நல்லா தான் பார்த்துக்குது. அந்த இனத்தை சேர்ந்து அது இந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. ஆனால் தன் இனத்தாரையும் கேவலமாக நடத்துக்கிறது நம்ம மனுஷ ஜென்மம் மட்டும்தான். மனுஷனாக பிறந்ததுக்கு பேசாமல் மிருகமாக கூட பிறந்திருக்கலான்னு தோணுது மக்களை. சில நேரம் இவங்க செய்கிற அட்டுழித்து பார்த்தா, அன்றைக்கி ஒருத்தர் பாம்பை விட்டு கடிக்க விடுறவங்க அம்மாவை, ஒருத்தன் அடித்தே கொள்கிறான், ஒருத்தன் உசுரோடு படுக்க வச்சு மண்ணள்ளி போடுறான் மேலே. ஐயோ, தாயங்களை பண்ணுற பார்த்தா தெய்வமே நம்மளை இன்னும் எவ்வளோ காலம் இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்ற மாதிரி இருக்குது மக்களை. தயவு செய்து நீங்கள் செய்கிறதெல்லாம் பாவங்க. கத்துறா ஏசு கிறிஸ்து நமக்காக பரலோகத்துலேருந்து பூமிக்கு இந்த பூமியில் நமக்காக நம்ம வாழ்ந்து காமிச்சார். இப்படி வாழுங்க, இப்படி இருங்கன்னு காமிச்சார். அன்பாக இருந்தார், அரவணைச்சார், அன்பு நேசிச்சு அநேகரை பாவம் செஞ்சவங்க மன்னிச்சார், மறுதளிச்சவங்கள எல்லாத்தையும் கூட்டி சேர்த்தாரு. ஐயோ, நமக்காக கடைசியில் ஜீவனையும் கொடுத்தாரு. தன் ரத்தத்தை அவங்க மேலே ஊற்றினா நீங்கள் ஆடு மாடுகளை வெட்டிட்டு இருந்த நீங்கள், நான் உங்களுக்கு பலியாகிறேன்னு அதுங்களுக்கு எல்லாத்துக்கும் விடுதலை கொடுத்தாரு. எப்படி இருக்கும்போது மனுஷர்களை வெட்டி பலியிட்டுக்கிட்டு இருந்த அந்த உலகத்தில் மனுஷரை நீ வெட்டாதீங்க, உங்களுக்காக நான் பலியாகிறேன்னு சொல்லி நமக்காக பலியான அந்த பரிசுத்தமான ரத்தத்தை சிந்திட்டு போயிருக்கிறார். அந்த தேவனுக்காக கொஞ்சமாவது நீங்கள் மனம் திரும்புங்க. காலம் இனி செல்லாது. சொல்கிறாங்க பாருங்கள், தேவனோட பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. அவன் உசுரோடு இருக்கும்போதே அவனோட சதை அழுகி போகுமாம். அவன் கண்ணெல்லாம் அழுகி கண்ணில் இருக்கிற கண்ணெல்லாம் அழுகி கீழே விழுந்துருமாம். அந்த அளவுக்கு கொடுமையான காலங்கள் இன்னும் எப்படி காலங்கள் என்ன ஆகும்னு தெரியல. தயவுசெய்து மக்கள் நீங்கள் செய்கிற அக்கிரமங்களோட நீங்கள் கம்மிக்கணும். என்ன அந்த தாய்க்கு ஒரு வாய் சோறு கொடுக்க போகிறீங்களா? பாவீங்களா? 2 நேரம் சோறு கொடுங்க, ஒரு நேரம் பட்டினி கூட போடுங்க உங்கள் வீட்டில். இல்லைன்னா நாய்க்கு வேகி தெருவில் கொட்டுறீங்க சாப்பாடை. அந்த தாய்க்கா இல்லாத போயிடும். உங்களை இப்படியெல்லாம் சாப்பாடை போட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு தூங்கியிருப்பாங்க. எத்தனை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க இந்த தாயை நீங்கள் இப்படி அடித்து கொள்ளும்போது. அதனால் பார்க்க சகிக்கல மக்களை. தயவுசெய்து உங்களை நீங்கள் மாற்றிக்காங்க மக்களை.